நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பக்தியும் அப்படின்னா ஆராதனை நேரம் வரும்போது நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா கிளம்பணும், எவ்வளவு வேகமா நீங்க தேவனை தேடணும், எவ்வளவா உங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள்ளணுமோ அவ்வளவா பரிசுத்தப்படுத்திக்கொள்ளணும், எவ்வளவா நீங்க ஜெப நேரத்துக்கு வரணுமோ அவ்வளவா நீங்க ஜெப நேரத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. எப்படி பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு அதுதானே நம்மளுக்கு இல்ல. ஆண்டவரே நீங்க இப்போதைக்கு வந்துடாதுங்கப்பா. ஒருத்தர் ஜெபம் எப்படி இருக்கும், ஆண்டவரே என் கடனெல்லாம் அடைச்சிட்டு நான் 4 பேருக்கு கொடுக்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். ஒருத்தர் என்ன சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு ஆண்டவரே, அதுக்கப்புறம் வாங்க ஆண்டவரே. கடை இறைச்சி சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு ஆண்டவரே, நல்லா கறி மீனெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்ல புஷ்டியா இருந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த என்ன பண்றோம், போடுறோம். கிடையாது, நீங்க போட்டாலும் போடலனாலும் அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால அவருடைய சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருக்க நீங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குவேன் என்பது வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும் என்பது வாக்குத்தத்தம். அதைதான் பேதுரு சொல்லுகிறான், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும்.